ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்த ராம் சரணுடைய கேம் சேஞ்சர் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ராம் சரண் ஒரு IAS ஆஃபீஸர். அதே மாதிரி இந்த படத்தில் SJ சூர்யா ஒரு மினிஸ்டர். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை உண்டாகும். ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் SJ சூர்யா எப்படியாச்சும் ராம் சரனை சாவடிச்சிடணும்னு நினைப்பார். ஸோ அப்படி என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள ஆச்சு, ராம் சரனை SJ சூர்யா கொண்டாரா இல்லையா, அதுக்கப்புறம் ராம் சரண் என்ன பண்ணாருன்னுட்டு தான் இந்த படத்தோடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிக்கலை, ஒரு பிலோ ஆவரேஜாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட கதை அண்ட் ஓவராலாக இவங்க எடுத்த விதமும் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கதை கார்த்திக் சுப்ராஜ். ஸோ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது மட்டும்தான் சங்கர். ஸோ இந்த படத்தோடைய கான்செப்ட் IAS வர்சஸ் பொலிட்டீஷியன், அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. பட் ஓவரால் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்காது. ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிமாக தான் இந்த படத்தை எடுத்திருப்பார் சங்கர். முக்கியமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ் கமர்ஷியலாக ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஃபிலிமாக இதை எடுத்திருப்பார் அந்த ஒரு டெம்ப்ளேட்டில். ஸோ அதே நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தில் வர சீன்ஸ் அண்டு சில விஷயங்கள் அவருடைய பழைய படங்களே திருப்பி போட்டு காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலே நிறைய பேருக்கு பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் உண்டாச்சு. இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப டீசெண்டாக. அதுலேயும் முக்கியமாக ராம் சரண், அதுலேயும் அப்பா கேரக்டர் ஒரு ரோல் இருக்கும் ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ அந்த போர்ஷனில் வர பர்ஃபார்மன்ஸ், அந்த ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோடைய ஹீரோயின் ஜஸ்ட்டு லவ் சீன்ஸ்க்காகவும் பாட்டுக்காகவும் தான் இந்த படத்தில் ஹீரோயின். ஸோ அதை தாண்டி ஒரு பெரிய ஸ்கோப்போ அப்படியெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் இந்த படத்தில் SJ சூர்யா தான் மெயின் வில்லன். ஸோ அவருடைய கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அவருடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு எப்போ போலவே. இந்த படத்துக்கு தமன் தான் இசை. இந்த படத்தில் பாட்டுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆவரேஜ் தான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சில போர்ஷன்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே சங்கர் கம்பேக் அப்படின்னு நினச்சாங்க இந்த படத்தில். நானுமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்தியன் 2 ஒரு பெரிய ஃப்ளாப் மூவி. ஸோ அதுக்கப்புறமா வர இந்த படம் ஒரு கண்டிப்பாக சங்கர் அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இந்த படமுமே ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆச்சு பாக்ஸ் ஆஃபீஸில். ஈவன் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஷோலேருந்தே நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு அதிகமாக. ஸோ அந்த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ்ன்றது இந்த படத்துக்கு ஓவராலாக இந்த படத்து பாக்ஸ் ஆஃபீஸில் எஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதனால இந்த படம் ரிவ்யூஸ் வைஸும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சரி, ஒரு பெரிய ஃப்ளாப்பான படம்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. பார்க்காதவங்க இப்போ இந்த படம் அமேசான் ப்ரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலோடைய ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ், நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.